இன்ஸ்ட்ருமெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு கடின உழைப்பு தேவைப்படுதான்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. ஒரு இசைக்கருவி பிடிச்சிருந்ததுன்னா வாங்குவோம், வாசிப்போம், அப்படி இல்லைன்னா அந்த இசையை கேட்போம். ஆனா அது செய்யறதுக்கு பின்னாடி இவ்வளோ மணி நேர கடின உழைப்பு இருக்குங்க. ஒரு கட்டையை எடுக்கிறாரு, அதுக்கப்புறமா அதை பாதியா வெட்டுறாரு, ஷார்பன் பண்றாரு, அண்ட் அதுக்கப்புறம் பட்டை தீட்டுறாரு, என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செய்யறாரு. ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மேல ஒரு தோல் வேணும், சோ அதையும் ரெடி பண்ணிடுறாரு. நல்லா சுத்தமா கழுவி அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுறாரு. இந்த இசை கருவியோட பேர் பாத்தீங்கன்னா கோட் பாஞ்சோங்க. பாக்குறதுக்கு செம்ம வித்தியாசமா இருக்குல்ல. கிட்டாரா இல்ல வீணையா அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஒரு குட்டி யுக்கிலேலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோட் பாஞ்சோல இருந்து வர இசை பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ப்ராசஸ்லாம் முடிச்சு காயெல்லாம் வச்சு அண்ட் அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சூப்பராவும் வாசிக்கிறாரு. காட்காரன் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.